தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவனைய பாவாணர். தமிழ் மீட்சியுற தமிழர் எழுச்சியுற தமிழ் தேசியன மக்களின் ஓர்மையில்தான் அவர்களுக்கான அரசியல் ஆற்றல் வரும். அரசியல் வலிமை இருந்தால்தான் அதிகார வலிமையை அடைய முடியும். அதிகாரமற்ற எளிய மக்கள் அடிமை மக்களாக தாய் நிலத்திலே தமிழர்கள் இருப்பதை எவ்வளவு காலத்திற்கு சகித்து கொண்டிருப்பது? எங்கள் கண்முன்னே எங்கள் வளங்கள் களவு போய் கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரியில் எல்லாம் மலைகள் பக்கத்து மாநிலங்களுக்கு மணலாக நொறுக்கி கொண்டு போகப்படுகிறது, கற்களாக கொண்டு போகப்படுகிறது. இதை தடுத்து நிறுத்துவதற்கான அதிகாரம் இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு இல்லாததால் ஒரு மிகப்பெரிய துயரம் எங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மலைகள் இல்லாத நிலம் பாலைவனமாகிவிடும் என்கிற அடிப்படை புரிதல் கூட இல்லாதவர்களிடத்திலே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து விட்டு நாங்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம். எல்லா பக்கமும் வச்சிருக்குண்ணா, அதனால அப்படி கேக்குதுண்ணா. ஃபுல்லாவே வச்சாச்சுண்ணா, அதிர்வு கம்மி பண்ணியாச்சுண்ணா மொத்தமா. இதை தடுப்பதற்கு, என் நிலத்தின் வளத்தை காப்பதற்கு இந்த மண்ணின் பிள்ளைகள் நாங்கள் இந்த மாற்றத்திற்கான மாபெரும் அரசியலை முன்னெடுக்கிறோம். நீங்கள் பார்ப்பீர்கள், நீண்ட காலமாக நாங்கள் தனித்து நின்று களத்திலே போட்டியிடுவதை கவனிப்பீர்கள். எங்கள் அரசியல் முழுக்க முழுக்க வேறானது. இதுவரை இந்த நிலத்தில் இருந்த கட்சி அரசியல்களுக்கு மாற்றானது. ஆணுக்கு பெண் சமம் என்றார்கள். நாங்கள் ஆணும் பெண்ணும் சமம் என்று சட்டசபை தேர்தலிலே, உள்ளாட்சியிலே, இந்த பாராளுமன்றத்திலே நம் குல பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். சமூக நீதியை காக்க வேண்டும் என்று போராடுகிற பிள்ளைகள் நாங்கள். அதன் அடிப்படையிலேயே வாய்ப்பு கொடுக்கிறோம். இங்கே பேசிய நம்முடைய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதே தருமபுரியில் வந்து பேசிய போது எங்களுடைய ஐயா மருத்துவர் அவர்கள், ராமதாஸ் அவர்கள், சமூக நீதியை பேசிவிட்டு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாமா என்ற கேள்வியை எழுப்பினார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, ஒரு ரேஷன் கார்டுக்கு, ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி என்றால், ஒரு வீட்டில் ஒரு வயதான பாட்டி இருப்பாள், அவள் ஒரு குடும்ப அட்டை வைத்திருப்பாள், அவளுக்கு 10 கிலோ அரிசி. ஒரு வீட்டில் 10 பேர் இருப்பார்கள், அவர்கள் குடும்ப அட்டை வைத்திருப்பார்கள், அந்த குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி என்றால் இது சமமான பங்கீடா, பகிர்வா என்பதை நீங்கள் யோசியுங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு, பெரியார் மண், சமூக நீதி காத்தவர்கள், சமூக நீதி காவலர்கள் என்று பேசிக்கொண்ட இவர்கள் ஏன் குடிவாரி எண்ணி கணக்கெடுத்து வன்னியரா எவ்வளவு, எங்க ஐயா 2 கோடி என்கிறார். இல்லைங்க, 1.5 கோடி தாங்க இருக்குது, 1.5 கோடிக்கு இருந்தாங்க, அந்த இடத்தை கொடு. கவுண்டரா 1.5 கோடியா 2 கோடியா என்ன இருந்தா கொடு. தேவரா, கல்லர் எவ்வளவு, மறவர் எவ்வளவு, அகமுடையர் எவ்வளவு, என்ன எண்ணி கொடுத்துரு. எங்களுக்குள் எந்த பிரச்சனை வராது, எந்த சண்டை வராது. சாதியை ஏற்றதாலவற்ற சமதர்ம சமூகம் படைக்க இருக்கிற இறுதி வாய்ப்பு எல்லாருக்கும் உண்டானது. எல்லாருக்கும் கிடைத்தால் எந்த ஏற்றதாலும் இருக்காது. இதான் கோட்பாடு. இடஒதுக்கீடு முறை எப்படி வந்தது? எந்த சாதியின் அடிப்படையில் என் மீது என் இழிவை சுமத்தி கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை மறுத்தீர்களோ, எனக்கு கிடைக்க விடாமல் செய்தீர்களோ, அதன் அடிப்படையிலே அதை கிடைக்க செய்வதற்கு பெயர்தான் இடஒதுக்கீடு. இதைத்தான் வலியுறுத்தி வருகிறோம். இதை பெரியாரை பற்றி பேசாது, பெரியார் மண் என்று பேசாத பீகாரிலே நிதிஷ்குமார் எடுக்கிறார், எடுத்து கொடுக்கிறார். அது மாநில அரசே முடிவு செய்து எடுக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே எடுக்க மறுக்கிறார்கள். இவர்களை கேட்டால் மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்கிறார்கள். பாரதிய ஜனதா அரசு, அந்த கட்சி இந்த கோட்பாட்டுக்கு எதிரானது. அவர்கள் எடுக்க மாட்டார்கள். திமுக எடுக்காது. ஏன் எடுக்காது? நாங்கள் கோன், எங்களுக்கு 2 அமைச்சர். எப்படிப்பட்ட சமூக நீதி? அதனால்தான் உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு உங்கள் பிள்ளைகள் வந்தால்
குடிவாரி கணக்கெடுத்து அவரவர்களுக்குரிய பிரதிநிதித்துவத்தை கொடுப்போம் என்கிறோம். அதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொண்டு எளிய பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும். என்னுடைய தங்கை அபிநய் அவர்கள் மருத்துவம் படித்து கொண்டிருந்த பிள்ளையை இடைநிறுத்தம் செய்ய வச்சு இந்த தேர்தலில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன் என்றால், மனிதனின் தேகத்திற்கு பிறகு செய்யலாம் மருத்துவம், நாம் வாழுகிற தேசத்திற்கு மருத்துவம் செய்ய வேண்டியிருக்கிறது, மிகப்பெரிய தேவை இருக்கிறது, வா என்று என் தங்கை அழைத்து கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறேன். எதற்காக? நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்துவதற்கல்ல, நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக உங்கள் பிள்ளைகள் இந்த வரலாற்று பெரும்பணியை செய்கிறோம். அறிவார்ந்த எனது சொந்தங்கள், என் அன்பு தம்பி தங்கைகள், எங்களுடைய புனிதமான நோக்கை, உயர்ந்த கனவை, லட்சியத்தை நீங்கள் புரிந்து கொண்டு வாக்கு செலுத்த வேண்டும். வென்றிருக்கிறார்கள் 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சி, ஒரு அரையங்கள வளர்ச்சி. பாரதிய ஜனதா தமிழர் நாட்டுக்கு எதுக்கு என்ற கேள்வியை யாராவது நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்கள் மொழிக்காக நிற்பார்களா? உங்கள் உரிமைக்கு எதற்காவது நிற்பார்களா? காவிரி நதிநீர் உரிமைக்கு காங்கிரஸ் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்கிறது. ஒரு சொட்டு. கர்நாடகாவில் ஆளுகிற காங்கிரஸ் கட்சி, அந்த கட்சியின் வெற்றிக்கு பாடுபட்டவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது, நான் மேகதாதியிலே அணை கட்டப் போகிறேன் என்கிறது. இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரர்களின் கருத்து என்ன? நம் வீட்டுக்கு ஓட்டு கட்டு வருகிறவருடைய நிலைப்பாடு என்ன? பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து என்ன? காவிரி நதிநீரில் எனக்கு உரிய நதிநீரை உரிமையை பெற்றுத் தருவதில் உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய கருத்து என்ன? ஒன்றுமில்லை. தவிச்ச வாய்க்கு தண்ணி வாங்கி தராத உங்களுக்கு என்னுடைய வாக்கு எதற்கு என்ற கேள்வியை ஒவ்வொரு தமிழ் மக்களும் எழுப்ப வேண்டும். நீங்கள் திரும்ப திரும்ப அவர்களுக்கான வாக்கை செலுத்தி வலிமையை கொடுத்து கொண்டிருந்தால் உங்கள் உரிமை எப்படி மீட்கப்படும், காக்கப்படும், பாதுகாக்கப்படும்? எப்படி பெறுவீர்கள்? தமிழர்களுக்கு உரிய நதிநீரை கொடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டுக்குள்ளே பாரதிய ஜனதாவை, காங்கிரஸை தோற்கடிப்பார்கள் என்ற அச்சம் இருந்தால்தான் நம் உரிமையை பற்றி பேசத் தொடங்குவார்கள். இன்றைக்கு கச்சத்தீவை பற்றி ஏன் பேசுகிறார்கள்? திரும்ப திரும்ப சீமானும் அவன் பிள்ளைகளும் கச்சத்தீவு கச்சத்தீவு என்று பேசுகிறார்கள். அதை திருப்பி எடுக்க சொல்கிறார்கள். அது ஒரு தாக்கத்தை மக்களிடத்திலே ஏற்படுத்துகிறது. அதனால் நமக்கு வாக்கு பாதிக்கப்படும் என்பதாலே கச்சத்தீவை நாங்கள் வந்தால் மீட்போம் என்கிறார்கள். புதிதாக வரப்போகிறீர்களா? ஏற்கனவே ஐயா வாஜ்பாய் ஆட்சி காலம் 5 ஆண்டு, ஐயா மோடி அவர்கள் தொடர்ச்சியாக 10 ஆண்டு. அப்போலாம் கச்சத்தீவை மீட்காமல் என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் என்றால் பதில் எங்கே இருக்கிறது? இல்லை. தேர்தல் வரும்போது ஐயா மோடி அவர்கள் எரிகாற்று உருளை சிலிண்டர் விலையை 200 ரூபாய்க்கு குறைக்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்? கட்சி அரசியல், தேர்தல் அரசியல், மக்கள் அரசியல் இல்லை என்கிறோம். மக்களுக்கான அரசியல் எங்கே இருக்கிறது? மக்களுக்கான அரசியல் என்றால் ஏன் கடந்த ஓராண்டுக்கு முன்பு இந்த 200 ரூபாயை குறைக்க கூடாதா? தேர்தல் அடுத்த மாதம் வரும்போது சொல்கிறீர்கள் 200 ரூபாய் குறையுது என்று. அப்ப அந்த 200 ரூபாய் மக்களுக்கு சுமையாக இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்துதானே இருந்திருக்கிறீர்கள். பிறகு எதற்காக அந்த விலையை கூட்டினீர்கள்?